ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ்நாடு ஸ்பெஷல். உங்ககிட்ட நிறைய காய்கறி இருக்குது, ஆனால் ரொம்ப கொஞ்சமாக இருக்குது. எனக்கு வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அந்த காயெல்லாம் வச்சுட்டு ரொம்ப வேஸ்ட் ஆகுது அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்களா? அப்படின்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த மாதிரி மீதமாக இருக்கிற காயை வச்சு நம்ம ரொம்ப சூப்பராக கதம்ப காரக்குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கதம்ப காரக்குழம்பு சாதம், சப்பாத்தி, இட்லி, தோசைக்கு ரொம்பவே பொருத்தமாக இருக்கும். அதுவும் சாதத்துக்கு சொல்லவே வேண்டாம், செம்மையாக இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போது பேன் வச்சுட்டு அதில் 50 ml அளவு எண்ணெய் ஊற்றிட்டு, எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு நல்லா பொரிஞ்சதும் 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1/4 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்து எண்ணெயிலே நல்லா பொரிய விட்டுடலாம். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 4 இனுக்கு கறிவேப்பிலை, 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். அப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் சேர்த்து எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் லைட்டாக வதங்கினதும் நம்ம இதில் 5லேருந்து 6 பல் பூண்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 2 மீடியம் சைஸ் பழுத்த தக்காளி இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு அதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், தக்காளி வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கி எண்ணெய் நல்லாவே பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க காயை ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு முருங்கைக்காய் இந்த மாதிரி மீடியம் சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன். 4 கத்திரிக்காய் நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு உருளைக்கிழங்கை இந்த மாதிரி மீடியம் சைஸ் பீஸாக கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்து நல்லா எண்ணெயிலே வதக்கி விடுங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வாழைக்காய் இல்லை சுரைக்காய், பாவக்காய் கூட சேர்த்துக்கலாம், ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். 10 நிமிஷம் போல் காய் நல்லா எண்ணெயிலே வேகணும். பாருங்கள், நல்லா சுருங்கிருக்கு. அதுக்கப்புறமா 2 ஸ்பூன் கொத்தமல்லி தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இந்த மிளகாய் தூள் காரம் குறைவாக தான் இருக்குது. அப்புறமா 2 ஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம். மசாலா எல்லாமே ஆட் பண்ணதுக்கு அப்புறமா நல்லா கலக்கி விடுங்க. உடனே தண்ணி ஊற்ற வேண்டாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு கல்லுப்பும் சேர்த்து இன்னொரு வாட்டி கிளறி விட்டுக்கோங்க. 5 நிமிஷம் ஆனதுக்கு அப்புறமா நான் கிட்டத்தட்ட ஒரு 1/2 லிட்டர் போல் தண்ணி சேர்க்குறேன். அதாவது காய் நல்லா வேகணும், அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்தனா போதும். அது மட்டும் இல்லாமல் கிரேவி உங்களுக்கு எவ்வளோ திக்காக வேணுமோ நீங்கள் அந்தளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி எல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா இது நல்லா கொதிக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே தேங்காய் அரைச்சிட்டு வந்துடலாம். தேங்காய் பார்த்திங்கன்னா 1/4 மூடிக்கும் குறைவான அளவு தேங்காய் நான் எடுத்திருக்கேன். தண்ணி ஒரு 50 ml அளவு தண்ணி விட்டுட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. 10 நிமிஷம் போல் ஆயிருக்கு. பாருங்கள், கிரேவிலிருந்து எண்ணெய் நல்லாவே பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த டைமில் நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு புளி தண்ணி சேர்த்துக்கலாம். இது சேர்த்துனிங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட் உங்களுக்கு நல்லா கிடைக்கும், அதனால தான். புளி தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா தேங்காய் விழுது, அதையும் இது கூட சேர்த்து நல்லா கொதிக்க விடலாம். ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் போல் கொதிச்சா போதும். எனக்கு ஒரு 5 நிமிஷம் தான் ஆயிருக்கு. ஏன்னா காய் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நல்லா வெந்துருச்சு. அந்த தேங்காய் பாலோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வெயிட் பண்ணால் போதும். நம்ம கதம்ப காரக்குழம்பு ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிருக்கு. எண்ணெய் பிரிஞ்சு வரது தான் உங்களுக்கு கரெக்டான பதம்னு சொல்லலாம். அப்போ தான் உங்களுக்கு மசாலா எல்லாமே நல்லா கொதித்து பச்சை வாசம் எல்லாம் நல்லா போயிட்டு உங்களுக்கு அதோட கரெக்டான வாசனை வரும். கதம்ப சாம்பார் நம்ம கேள்விப்பட்டிருப்போம், ஆனால் கதம்ப காரக்குழம்புன்னு கண்டிப்பாக கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். ஸோ இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ரெசிபி அண்ட் ரொம்ப டேஸ்டியான ரெசிபி. இந்த ரெசிபி கண்டிப்பாக நான் என்னோடய குண்டு மம்மிக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும். இந்த ரெசிபியை ஒரு தடவை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த ஃப்ளேவர் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படி பிடிச்சிருந்தால் மட்டும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது தமிழ்நாடு ஸ்பெஷல். பாய்.